வணக்கம். என் பெயர் தமிழ்வாணன். வரலாற்று ஆர்வலர், நாணயம் மற்றும் அஞ்சல் தலை சேகரிப்பாளர். அது மட்டுமல்லாமல் வரலாற்று மரபு நடைகளை அழைத்து செல்வதில் மிகவும் ஆர்வமுள்ளவன். வேலூரில் உள்ள தனியார் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் நாங்கள் மரபு நடை அழைத்து செல்வது உண்டு. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், எனக்கு நாணயம் சேகரிப்பதில் அதிக ஆர்வம் இருந்த காரணத்தினால் வரலாற்று இடங்களை தேடி தேடி சென்று பார்ப்பேன். பழங்கால கல்வெட்டுகளையும் பழங்கால சிற்பங்களையும், எந்த அரசருக்கு எந்த மண்டபம் கட்டியது, எந்த கோயில் எந்த அரசரால் கட்டப்பட்டது என்பதை தெரிந்து கொள்வதற்காக நான் என்னுடைய வரலாற்று தேடலில் பயணிப்பது உண்டு. அதன் நினைவாக சில நாணயங்கள் எனக்கு கிடைப்பது உண்டு. என்னுடைய பிரதர் இன்லா, அக்கா வீட்டுக்கார் ரஷ்யாவில் இருந்தாப்புல. அவர் அங்கிருந்து அனுப்பும் கடிதங்களை வச்சு நான் முதலில் அஞ்சல் தலைகளை சேகரிக்க ஆரம்பித்தேன். பிறகு அவர் இந்தியாவுக்கு வரும்பொழுது நாணயங்கள் சிலவற்றை என்னிடம் கொடுத்தார். இதுதான் நாணயம் சேகரிப்பதற்காக எனக்கு முதல் ஊக்கமாக இருந்தது. பிறகு யாகு குரூப்ஸ் இது மாதிரி குரூப்களில் சேர்ந்து வெளிநாட்டு நண்பர்களுடன் தொடர்பு வைத்துக்கொண்டு இந்தியாவிலிருந்து இந்திய நாணயங்களும் இந்திய அஞ்சல் தலைகளும் அவங்களுக்கு நாங்கள் அனுப்பி கொடுப்போம். அவர்களும் எங்களுக்கு அந்த நாட்டு சிறப்பு வெளியீடாக வெளியிடப்படும் அஞ்சல் தலைகளையும் நாணயங்களையும் எங்களுக்கு அணைத்து கொடுப்பார்கள். இப்பொழுது என்னுடைய கலெக்ஷன் எங்க வீட்டில் நான் அதை சேர்த்து வச்சுட்டு இருக்கும்போது உறவுக்காரங்க பார்ப்பாங்க. இது என்ன நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு உறவுக்காரங்க பார்ப்பாங்க. அப்போ பார்த்த சில பேர் ஏன் இதை நீங்க கண்காட்சியா நடத்தக்கூடாது அப்படின்னு என்னை கேட்டாங்க. அப்போ எனக்கும் தோணுச்சு, ஏன் நம்ம கிட்ட இருக்கிற அரிய வகை நாணயங்களையும் அரிய வகை அஞ்சல் தலைகளையும் மக்கள் பார்வைக்கு ஏன் வைக்கக்கூடாது என்று ஒரு ஆர்வம் இருந்தது. அவங்களுக்கு பேருக்கு என்னங்க பள்ளி கல்லூரிகளில் கண்காட்சி நடத்தியிருக்கின்றேன். வருடம் ஒரு முறை நகர அரங்கில் பொதுமக்களுக்காக இலவச கண்காட்சியும் நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். நாங்கள் ஒரு குழுவாக என்னை போன்ற அஞ்சல் தலை சேகரிப்பவர்கள் மற்றும் நாணயம் சேகரிப்பவர்களை சேர்த்து மொத்தமாக ஒரு குழுவாக சேர்ந்து அதை நாங்கள் காட்சிப்படுத்துவோம். இந்த காட்சிப்பட்ட டைம்ல நிறைய பேர் கேட்பாங்க, சார் இந்த வரலாற்று சிறப்புமிக்க இடத்துங்களெல்லாம் எங்களை கூட்டிட்டு போய் நீங்க காட்டக்கூடாதா அப்படின்னு. அப்போ 2009 வேலூர் மரபு நடை என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தோம். இந்த வேலூர் மரபு நடை நம்மளுடைய அழிந்து போன வரலாற்றுகளை மீட்டெடுப்பதே நமது நோக்கமாக நாங்கள் பள்ளிகளையும் கல்லூரிகளையும் வரலாற்றுத்துறை மாணவர்களையும் மலையேற்றம் மற்றும் மரபு நடைகள் அழிந்து வர இடங்களை போய் பார்ப்பது, கல்வெட்டுகள் கிடைத்தால் அதை போய் படிப்பது என்று எங்களுடைய வரலாற்று ஆர்வத்தை நாங்கள் வளர்த்து கொண்டே இருக்கின்றோம். நம்ம ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்துல நிறைய வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள் உண்டு. அதுல குறிப்பா சொன்ன போனா, இப்போ வீடியோ எடுத்துனுக்கிற மைண்ட் ப்ளோயிங் வெள்ளூர் குழுவினரும் எங்க கூட மரபு நடை ஒரு முறை வந்தாங்க. வரலாற்று மாணவர்கள் அவங்களுக்கே ஒரு அதிசயமா இருந்தது. மேல கன்னரதேவன் கல்வெட்டு, சமணர் படுக்கைகள், சமணருடைய பாதம் அப்படின்னு எக்கச்சக்கமான வரலாற்று சின்னங்கள் அங்க இருந்தது. அந்த வரலாற்று மாணவர்களும் பார்த்தாங்க. அது ஒரு சுற்றுலா தலமும் அறிவிக்கலாம். அதே மாதிரி வள்ளிமலையில சமணர்கள் படுக்கைகளும் சமணர்களுடைய சிற்பங்கள்லாம் உண்டு. விழாப்பாக்கத்துல குடைவரை கோயில் உண்டு. மகேந்திரவாடியில் மகேந்திரவர்மன் பல்லவ கால நினைவு சின்னங்களும் உண்டு. இது மாதிரி ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்துல நிறைய இருக்கு. ராணிப்பேட்டையில ராஜா ஜெயசிங்குடைய நினைவு மண்டபம் இருக்கு. நிறைய வரலாற்று துறையினர் எங்களை கூப்பிடுறாங்க, நீங்க எங்களுக்கு இந்த இடத்தெல்லாம் சுத்தி காட்டுங்க அப்படின்னு. எனக்கு போதுமான நேரங்கள் இல்லாததுனால சில நாட்கள் தட்டி கழிக்க வேண்டியது இருக்கு. பட் ஒரு மாதமும் முடிந்த அளவுக்கு ஒரு மரபு நடையோ அல்லது ஒரு மலை ஏற்றமோ நாங்க இங்க செஞ்சுட்டு தான் இருக்கோம். விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஒரு வரலாற்று பயணம் மேற்கொள்ளணும்னா எங்களுக்கு சொல்லுங்க, எங்களை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லலாம். இல்ல ஒரு கண்காட்சி எங்க பள்ளியில நீங்க வச்சு தரணும் அப்படின்னாக்கா, நாணயம் சம்பந்தப்பட்டதோ இல்ல அஞ்சல் தலை சம்பந்தப்பட்டதோ
அஞ்சல் துறையோடு சேர்ந்து கூட இத நம்ம செய்யலாம். அந்த மாரி நாங்க இங்க ஒரு இயக்கத்த வச்சுட்டு இருக்கோம். அந்த இயக்கம் பேரு நியூமிஸ்மேட்டிக் அண்ட் பிலேட்டலிக் அசோசியேஷன் ஒரு இயக்கம் நடத்திட்டு இருக்கோம். வேலூர் மரபு நடைன்னு ஒரு இயக்கத்த நடத்திட்டு இருக்கோம். 2த்துக்கும் உள்ள ஒற்றுமை என்னன்னா, 2மே வரலாற்று சார்ந்தது. இப்போ நாணயம் சேகரிக்கும்போது, ஏன் இந்த நாணயத்த சேகரிக்கிறோம்? சும்மா இது ஒரு ஹாபி தானே அப்படின்னு நினைப்பீங்க. அது வந்து நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு குடுத்துட்டு போன பொக்கிஷம். நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க? எந்த அளவுக்கு செழிப்பா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு, அந்த நாணயத்த வச்சு தான் நாணயம் வந்து வரலாற்றுக்கு ஒரு தடயத்தை ஏற்படுத்தும். இதுதான் இது இந்த காலத்து உதாரணத்துக்கு ராஜராஜ சோழனுடைய நாணயம், பல்லவர்கள் நாணயம், சேரர்கள் நாணயம்னு நம்ம வந்து அந்த நாணயத்த வச்சு கண்டுபிடிச்சோம்னா, அதோட வரலாறு நம்மளுக்கு தெரிய வரும். அதுக்காக இந்த நாணயம் சேகரிப்பத நாங்க ஒரு பக்கம் ஊக்குவித்துன்னு இருக்கிறோம். அஞ்சல் தலை வந்து அஞ்சல் தலை சேகரிப்பத வந்து அஞ்சல் துறையோட சேர்ந்தும் நாங்கள் ஊக்குவிப்போம். உங்க பள்ளிகள்ல ஒரு அஞ்சல் தலை கண்காட்சி வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்பு கொண்டா நாங்க வந்து செய்வோம். எனக்கு வந்து சென்னை வாழ்நாள் சாதனையாளர் என்று மெட்ராஸ் காயின் சொசைட்டி ஒரு அவார்ட் குடுத்துருக்காங்க. அதிக அளவில ஸ்டாம்ப் சேர்த்ததுக்காக தி மோஸ்ட் லார்ஜஸ்ட் கலெக்ஷன் அப்படின்னு ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் உலக சாதனை பண்ணியிருக்கேன் நானு. அஞ்சல் துறையில வந்து சிறந்த அஞ்சல் தலை சேகரிப்பாளர் என்ற விருதும் எனக்கு கொடுத்திருக்காங்க. நாணயம் சேகரிப்பதும், அஞ்சல் தலை சேகரிப்பதும் வந்து ஒரு ஹாபி அப்படின்னு நினைப்பீங்க. இப்போ நான் நெறைய பள்ளிகள்ல போய் வொர்க் ஷாப் கிளாஸஸ் எடுப்பேன். அப்போ வந்து பசங்கள கேட்பேன். உங்களுக்கு என்ன ஹாபின்னும்போது, நெறைய பேர் சொல்ற வார்த்தைகள் வந்து ரீடிங் புக், வாட்சிங் டிவி இது மாரி தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு என்டர்டெயின்மென்ட். அதெல்லாம் ஒரு ஹாபி கிடையாது. இந்த நாணயம் சேகரிப்பதும், அஞ்சல் தலை சேகரிப்பதும் நம்பளுடைய புது அறிவ வளர்க்கும். உதாரணத்துக்கு ஒரு நாட்டு ஸ்டாம்ப் எடுத்தோம்னா, அது எந்த நாடுன்னு ஆராய்ச்சி பண்றதுக்கு நம்ம அட்லாஸ தேடி போவோம். அட்லாஸ்ல பார்த்து அது எந்த நாட்டுல வருது, எந்த கான்டினென்ட்ல வருதுன்னு கண்டுபிடிப்போம். அதே மாரி நாணயங்களும், இது எந்த ராஜா நாணயம் அப்படின்னு கண்டுபிடிக்கும்போது, நம்மளுடைய புது அறிவு தானாகவே வளரும். அதுக்காகவே நாங்க வந்து இத வந்து ஸ்டூடண்ட்ஸ் மத்தியில ரொம்ப என்கரேஜ் பண்றோம். அஞ்சல் துறை வழியாகவும், அரசு அருங்காட்சி வழியாகவும் பல கண்காட்சிகள நடத்துகின்றோம். பல விருதுகளுக்கு நாங்க ஊக்குவிக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு ஸ்டேட் லெவல்ல ஒரு எக்ஸிபிஷன் வைப்பாங்க. அப்போ வந்து எல்லா பள்ளிகளுக்கும், நாங்க கல்லூரிக்கும் சொல்லுவோம். இது மாரி அஞ்சல் தலை கண்காட்சி நடக்குது. விருப்பம் உள்ளவங்க போய் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி உங்களுக்கு இந்த மரபு நடையிலயோ, இல்ல இந்த அசோசியேஷன் நியூமிஸ்மேட்டிக் பிலேட்டலிக் அசோசியேஷன்ல சேரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. என்னுடைய மொபைல் எண் வந்து 9245591886 மற்றும் இந்த நிகழ்வு பத்திய கமெண்ட்ஸ வந்து எதனா இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சீங்கன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. நன்றி, வணக்கம்.